ஆமாம்மா ஹைட்டு பத்தாது இது மாதிரி நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்திய மாநிலங்களுக்கெல்லாம் முன் உதாரணமான ஆட்சியாக அது பாராட்டப்பட்டிருக்கிறது. கடல் கடந்த நாடுகளிலும் தமிழ்நாட்டுடைய ஆட்சி, அதனுடைய சாதனைகள், அவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் செய்திருக்கிற சாதனைகள் அத்தனையும் பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது. கனடா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் கூட தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்ச காலை உணவு திட்டங்கள் பரவலாக பேசப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்துகிறது என்று நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். திமுக 200 தொகுதியில் வெற்றி பெறும். ஆக 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான சமயச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி வாகை சூடுகிற நிலைதான் இருக்கிறது. எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் 1000 சொன்னாலும் 1000 குழப்பங்கள் பண்ணினாலும் அது தமிழ்நாட்டில் எடுபடாது என்கிற அளவுக்கு தான் முன்னே இருந்ததை விட இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கக்கூடிய கூட்டணியாக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய சமயச்சார்பற்ற முற்போக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மையான நிலவரம். எல்லா மக்களும் அதை ஆதரிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். 4 முனை போட்டி நிலவுது. இல்லை, 4 முனை 5 முனை எல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட மாடல் ஆட்சி தான் முதல் முனை. எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற இந்த முழக்கம் எல்லா மக்கள் மத்தியிலும், எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும், இளைஞர் முதல் முதியோர் வரை, ஆண்கள் முதல் பெண்கள் வரை அனைத்து தரப்பிடத்திலும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது.